அனைவருக்கும் வணக்கங்க. 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா மாகாளி மாசம் வரப்போகுதுங்க. அதுக்கான விரத சாப்பாடு தான் நம்ம செஞ்சு காட்ட போறோங்க. எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இப்ப நம்ம விரத சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்க போறோங்க. சாம்பாருக்கு இதுல 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேங்க, துவரம் பருப்பு. பாதி நெய் பருப்பு கிடைச்சிக்கலாங்க, பாதி சாம்பார் வச்சுக்கலாங்க. புளி சேர்த்தாதனால ஒரு 3 தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்காங்க, இதுல சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம பருப்பு வேகறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்ப 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சிருக்கேங்க. இதுல 1 டம்ளர் போட்டு உளுந்து ஊற வச்சிருக்கேன் உளுந்து வடைக்காக. இது கொஞ்ச நேரம் இப்படி இருக்கட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாசி பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 1 டம்ளர் எதுக்கு பாத்தீங்கன்னா பாயாசத்துக்கும் கூட்டுக்கும் எடுத்திருக்கிறேங்க. இதுல 1 டம்ளர். சாம்பாருக்குன்னு பாத்தீங்கன்னா அரைச்சுட்டு சாம்பார் தான் வைக்க போறேங்க. அதுக்கு நான் இப்ப வறுக்கிறதுக்காக 3 பொருள் எடுத்திருக்கிறேங்க. தனியா 2 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்துருக்குங்க. இதை வறுத்து எடுத்துக்கலாங்க லைட்டா. ஆமாங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குங்க. காஞ்சரிசி 1 கடா வச்சு இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம அடுப்பு சிம்முலயே வச்சுக்கலாங்க. நல்லா செவந்து வருச்சுங்க. நல்லா செவந்து வந்துருச்சுங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்ப கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம இறக்கி வச்சுட்டோங்க. இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம பாத்திரம் வச்சு நான் எண்ணெய் ஊத்தி இருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சுங்க, சீரகம் எல்லாம். இப்ப நம்ம வெங்காயம் சேர்த்தாதனால 2 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா நான் 3 காய் எடுத்துருக்கிறேங்க. அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்ங்க. இப்ப அவரைக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்தியாச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப காய் வேகிட்டுங்க, கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. என்னமா இன்னைக்கு என்ன சமையல் ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. இப்ப சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா காய் வெந்துட்டு இருக்குதுங்க, தாளிச்சு விட்டு இருந்தது. இப்ப காய் வெந்துருச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு எல்லாம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தாம, வெங்காயம் புளி எல்லாம் சேர்த்தாம தாங்க இன்னைக்கு செய்யணும். அரைச்சு விட்ட மசாலா சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்ப மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுல இது இப்ப நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த கோல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நம்ம எல்லாம் கலந்து விட்டுட்டோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்ப 5 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம திறந்து பாத்துடலாங்க. ஆஹா, சூப்பரா கமகமன் வாசனையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா மசாலா அரைச்சு சேர்த்துக்கணும் இல்லைங்க, அது கூட நீங்க கொஞ்சம் தேங்காய் வறுத்து போட்டு அரைச்சு சேர்த்துனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க சாம்பார். இது கூட கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருந்தேங்க. ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரா சாம்பார் நம்மளுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாழைக்காய் கறி பண்ணிடலாங்க. என்னமா அடுத்தது வாழைக்காய் கறி செய்யறியா? ஆமாங்க, வாழைக்காய் 2 வாழைக்காய் வாங்கிட்டு வந்தேங்க. கட் பண்ணி நம்ம தண்ணியில போட்டிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. வேகிட்டுங்க. நம்ம இது வெங்காயம் இல்லாம செய்ய போறோம் இல்லங்க, அதனால கொஞ்சம் வேக வச்சு தாளிச்சுக்கலாங்க. நல்லா இருக்கும். இப்ப நம்ம வேகப்பட்ட வாழைக்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சுங்க. இது தண்ணி வடிச்சிட்டு நம்ம இப்ப வாழைக்காய் கறி பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. நான் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்குங்க. இப்ப தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, கொஞ்சம் கடுகுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம வேக வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்ப காரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துறது இல்லைங்க, கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப 1/2 கப்பு நம்ம துருங்கின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கலரி விட்டுக்கலாங்க. வாழைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாசி பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து கொட்டிக்கலாங்க. இப்ப மாவாளி அம்மாவுக்கு நம்ம செஞ்ச விரத சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இலையில பரிமாறிடலாங்க. அரிசியும் போட்ட பாயாசம் வச்சுக்கலாங்க. அடுத்தது உளுந்து வடைங்க. அடுத்தது வாழைக்காய் கறி வச்சிடலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல். அடுத்தது பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியலுங்க. வெள்ளை பூசணிக்காயும் சிறுவருக்கும் போட்டா கூட்டுங்க. அரைச்சு வச்ச சாம்பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் போட்ட சாம்பார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மோர் குழம்புங்க. வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, தக்காளி ரசம். அடுத்தது பாத்தீங்கன்னா கூடவே அப்பளம் வச்சுக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு வச்சுக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உப்பு பருப்பு ஊற்றிக்கலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா நெய் ஊற்றிக்கலாங்க.
கொஞ்சம் சாம்பார் ஊத்திக்கலாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரப்போற ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி மாகாளி அமாவாசை விரத சாப்பாடு தாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். இதுல பூண்டு, வெங்காயம், புளி சேர்த்தாம நம்ம செஞ்சிருக்கேன். இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு மாகாளி அமாவாசையை சிறப்பா கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.